ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி ஆயில் பாட்டில் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆயில் பாட்டிலில் உள்ள ஸ்டிக்கரை வந்து கிழிச்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ராகை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நைஃபை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராகை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நைஃபில் யூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரீ டைம்ஸ் வந்து நம்ம சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கனத்த கார்ட்போர்டாக எடுத்துகிட்டு அதில் ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸாக வந்து ஃபோல்ட் பண்ணி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை A4 ஷீட்டில் வச்சுட்டு அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரா பண்ணி. இப்போ இந்த கட் பண்ண கார்ட்போர்டு மேலே இந்த பேப்பரை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு A4 ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த ஃப்ராகோட ஹேண்ட் அண்ட் லெக்கை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கலர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட மக்களே, உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே எனக்கு வேணும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த ஃப்ராகோட லெக் அண்ட் ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலில் வந்து அந்த ஃப்ராகுக்கு வந்து கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த கார்ட்போர்டில் நம்ம பேப்பரை வச்சு பேஸ்ட் பண்ணோம்ல, அதுக்கும் நம்ம வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ராகுக்கு நம்ம வந்து பிளாக் கலர் பார்டர் யூஸ் பண்ணி கொடுத்தா நல்லா கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் இந்த கார்ட்போர்டை வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் அண்ட் லெக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.